ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எதை பண்ணினாலும் ஒரு பிளானிங்கோடு பண்ணோம்னா எல்லா வேலையுமே ஈஸியாக முடிஞ்சிடும். இன்றைக்கி லன்ச் மெனுவும் அது கூடவே ஈவினிங் ஸ்நாக்ஸும் எப்படி செய்யலான்னு பார்த்துருக்கேன். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலுமே முதல் நாள் நைட்டே பிளான் பண்ணி வச்சுருங்க. மறுநாளைக்கு இது தான் பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மறுநாள் செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்கிற வேண்டிய வேலை அவசியம் இருக்காது. இப்போ லஞ்சுக்கு சாதம் வச்சுட்டேன். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். வெந்தயம், கடுகு, சீரகம், மிளகு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூட பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கி விடுங்க. கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா கரிஞ்சிடக்கூடாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அது கூட 2 தக்காளியை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசம் எல்லாம் போகட்டும் தக்காளியோட. இது கூடவே புளி காய்ச்சி வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு. அதை சேர்த்துடலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்கிறதுக்கு எப்போ வேலை பார்த்தாலும் செஞ்சு முடிச்சுட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கிச்சன் எப்போவுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை ஒரு சைடு மாற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே வத்தல் தாளிச்சிடலாம். அதுக்கு ஆயில் ஊற்றிட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சுண்டைக்காய் வத்தலை குழம்புல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்களும் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு குழம்பு. வத்த குழம்புக்கு தொட்டுக்கையாக சவுசவுக்காய் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சவுசவுக்காய் யாருக்கும் பிடிக்கலைனாலும் கூட இப்படி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூட வெட்டி வச்சுருக்க சவுச்சவு சேர்த்துடலாம். அரை கப் பாசிப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு அரை கப் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் காய். நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ அது கூட 1 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சவுசவுக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லன்ச் சோறு, சவுசவுக்காய் பொரியல், சுட்ட அப்பளம், சாம்பார், வத்த குழம்பு. இதுதான் எங்களோட லன்ச். A few moments later. ஈவினிங் கொஞ்சம் நேரம் டெரஸ்க்கு போகலான்ட்டு போனோம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு.
டெரஸ்க்கு போயிட்டு வந்துட்டு காஃபி போடலான்ட்டு பால் காய்ச்சுறேன். A few minutes later. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக பட்டாணி ஊற வச்சுருந்தேன், பச்சை பட்டாணி. அதை 2 கப் பச்சை பட்டாணி, அது கூட 2 உருளைக்கிழங்கு, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து மிதமான தீயில் 3 விசில் வர வரை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. அதை லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டுருங்க. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கிராம்பு, பட்டை, ஏலக்காய் சேர்த்து அது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூட பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. குழந்தைகளுக்கு எப்போவுமே ஸ்நாக்ஸ்லாம் கடையில் வாங்கி கொடுக்காதீங்க, வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்பு நான் சேர்க்கலை, ஏன்னா பட்டாணி கூடவே வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு போட்டு, அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச பட்டாணி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அது கூடவே 1 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ ஒரு மேஷர் வச்சு இப்படி மேஷ் பண்ணி விட்டுடலாம். 1-2 இருந்தால் போதும், ரொம்ப மேஷ் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வத்திடுச்சு தண்ணியெல்லாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சைட் பிளேட்டில் செஞ்சு வச்சுருக்க மசாலா பட்டாணியை சேர்த்துடலாம். இப்போ அது கூட பொடியாக நறுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சாட் மசாலா மேலே தூவி விட்டுங்க. அது மேலே ஓமப்பொடி போட்டுடலாம். மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நைட்டுக்கு எப்பவும் போல் தோசையும் சட்னியும் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், பாத்திரம்லாம் கழுவிட்டேன். பாத்திரத்தெல்லாம் போட்டு வைக்காமல் உடனே கழுவுனோம்னா கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும். நைட்டே அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சுட்டா மார்னிங் எந்திரிச்சு வரப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.